பேசாமல் ரெண்டு நெஞ்சும் பேசுதே, கண் பார்வை மெல்ல தூண்டில் வீசுதே. பேசுதே பேசுதே நெஞ்சுமே பேசுதே. தேவி வயசான அவன ரூம்ல இருந்து கத்துறா. என்னாச்சு அவளுக்கு தெரியலையே. ஐயோ யாராச்சும் இருக்கீங்களா? என்னது ரூம்ல இது ஒரே புகை வருது. தேவி தேவி என்னாச்சு தேவி? மித்ராக்கா மித்ராக்கா நெருப்புக்கா உள்ள நெருப்பு பிடிச்சிக்கிட்டுக்கா. மித்ராக்கா காப்பாத்துங்கக்கா. என்ன நெருப்பா? தேவி என்னாச்சு தேவி? ஐயோ கடவுளே, கதவு வேற திறக்க முடியல. யாராச்சும் இருக்கீங்களா? யாராச்சும் வாங்க. ஐயோ கடவுளே, சத்தத்துல யாரையும் வேற இங்க காணோம். ஒரே சத்தமா வேற இருக்கு. தேவி தேவி பயப்படாத தேவி. இதோ இதுல கதவு திறந்துட்டு இருக்கேன் தேவி. தேவி இருக்கியா தேவி? ரக்கா ரொம்ப ரொம்ப புகைய நெருப்பா இருக்குக்கா. யாரையாச்சும் கூப்பிடுங்கக்கா. தேவி தேவி பயப்படாத தேவி. இதோ 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 கதவு ஓபன் ஆயிடுச்சு தேவி. மித்ராக்கா கடவுளே, என்ன இவ்வளவு நெருப்பா இருக்கு. தேவி தேவி பயப்படாத தேவி. நான் வந்துட்டேன் தேவி. ஒண்ணும் இல்ல சரியா? அக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. வாங்கக்கா வெளியில போயிடலாம். போயிடலாம் தேவி. யாராச்சும் இருக்கீங்களா? வாங்க, யாராச்சும் இருக்கீங்களா? மித்ராக்கா எனக்கு பயமா இருக்குக்கா. ஒரு நெருப்பா இருக்கு. தேவி தேவி பயப்படாத தேவி. ஹெல்ப் பண்ணுங்க ப்ளீஸ். யாராச்சும் வாங்க. மித்ராக்கா எனக்கு மயக்கம் வருதுக்கா. தேவி தேவி ஒண்ணும் இல்ல. நீ ஃபர்ஸ்ட் என் கூட வா. தேவி தேவி நீ ஃபர்ஸ்ட் வெளியில போ தேவி. மித்ராக்கா நீங்க வாங்கக்கா. தேவி நான் சொல்றது கேளு தேவி. நீ ஃபர்ஸ்ட் வெளியில போ தேவி போ. ஐயோ யாரை தேடுற? நான் யாரையும் தேடலையே. டேய் நடிக்காதடா. நானும் நேத்துல இருந்து உன்னை பார்த்துட்டு தான் இருக்கேன். வெட்டி தங்கச்சி பின்னாடியே குட்டி போட்ட பூனை மாதிரில சுத்திட்டே இருக்க. சின்னடா ஏதாச்சும் ட்ரை பண்றியா? ஏய் அப்படிலாம் ஒண்ணும் இல்லடி. வெற்றி காதுல விழுந்துற போது தப்பா நினைக்க போறாரு. கொஞ்சம் அமைதியா இரு. தேவி எங்கேயாச்சும் பாத்தீங்களா? இல்லையே, அவளை நான் ரொம்ப நேரமா பாக்கலையே. என்னாச்சு? இல்ல ஐயர் முகூர்த்தத்துக்கு டைம் ஆயிடுச்சுன்னு பொண்ணு மாப்பிளைய கூப்பிட்டு வர சொன்னாங்க. வெற்றியும் வரணும். அதே என்னவோ அழைக்க போயிட்டாங்க. அதான் மித்ராணியை கூப்பிட்டு வரதுக்காக அவளை தேடினேன். மகா இஃப் யூ டோன்ட் மைண்ட் நீங்க என் கூட கொஞ்சம் வரீங்களா? மித்ராணியை எப்படி கூப்பிட்டு வந்துடலாம்? சரி தனியா வாங்க போலாம். மகா என்னாச்சு? வாங்க போலாம். தனியா ஏதோ கருகின ஸ்மெல் வரல? ஆமா கருகின ஸ்மெல். அதுவும் நல்லா ஹெவியா வருது. ஆனா எங்க வருது என்னன்னு தெரியலையே. தேவி தனியா அங்க பாருங்க. தேவி மயக்க போட்டு விழுந்து கிடக்கா. தேவி எங்க தேவி? என்னாச்சு? தேவி தனியா இருங்க, நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். தேவி ஒண்ணும் இல்ல. என்னாச்சு தேவி உனக்கு? அது மித்ராக்கா என்ன தேவி என்ன சொல்றேன்னு எதுவும் புரியல. அது மித்ராக்கா இருக்க ரூம்ல தீ பிடிச்சிருச்சு. மித்ராக்கா உள்ள மாட்டிக்கிட்டாங்க. என்ன சொல்றேன்னு எனக்கு எதுவும் புரியல. ஐயோ தனியா அங்க பாருங்க. ரூம் ஃபுல்லா ஒரு நெருப்பா இருக்கு. ஐயோ கடவுளே, எல்லாரும் ஓடி வாங்க, இங்க வாங்க. ஐயோ மித்ராக்கு என்னாச்சு? ஐயோ கடவுளே, எல்லாரும் வாங்க, ஓடி வாங்க. மகா வாங்க எல்லாரும் போய் கூட்டிட்டு வரலாம். மித்ராடி அப்பா டேய் வந்துட்டியாடா? எவ்வளவு நேரமாடா வெயிட் பண்றது? போலாமா? டேய் இப்ப எதுக்குடா அவசரப்படுற? ஐயர் உன்னை கூப்பிட்டு வர சொல்லிட்டாரு. போதுமா? வா போலாம். சரிடா வா போலாம். அம்மா வெளியில என்ன ஒரே சத்தமா இருக்கு? என்னடா? தெரியலையடா. சரி வா, டைம் ஆகுது. ஃபர்ஸ்ட் போவோம் வா. அடி அர்ஜுன் என்னாச்சுடா? நான் தான் இவனை அழைக்க வரேன்னு சொல்லல, பின்ன எதுக்குல நீ வேற வந்த? டேய் வருண் இல்லடா அது அர்ஜுன் என்னாச்சுடா? ஏன் ஒரு மாதிரி பதட்டமா இருக்க? வெளியில வேற ஒரே சத்தமா இருக்கு. என்னடா நடக்குது இங்க? எனக்கு எதுவுமே புரியல. அது மித்ரா என்ன மித்ராவா? அர்ஜுன் மித்துக்கு என்னாச்சு? அது மித்ரா இருந்த ரூம்ல நெருப்பு பத்துக்கிச்சுடா. வாட்? அர்ஜுன் என்ன சொல்ற நீ? டேய் அர்ஜுன் என்னடா சொல்ற? டேய் ஆமாண்டா, மித்ரா இருந்த ரூம் தீ பிடிச்சுக்கிட்டா. வாங்கடா சீக்கிரம் போலாம். அர்ஜுன் மித்து எங்கடா? அது மித்ரா அந்த ரூம்ல மாட்டிக்கிட்டாங்க போலடா. எல்லாரும் நெருப்பு அடைச்சிட்டு இருக்காங்கடா. நீ சீக்கிரம் வாங்கடா போலாம். என்ன மித்து? காப்பாத்துறேன். மித்து ஐயோ கடவுளே, இது என்ன சோதனை?
ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணீங்களே, எப்ப வரேன்னு சொன்னாங்க? ஐயோ கடவுளே, என்ன இப்படி பத்தி எரிஞ்சிட்டு இருக்கு? என்ன விடுங்க மித்தோ. டேய் அது எங்கடா போற? டேய் நெருப்பு ரொம்ப அதிகமா இருக்குடா, அணைக்க முடியலடா எங்களால. ஃபயர் சர்வீஸ்க்கு கால் பண்ணிருக்கோம்டா, இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்கடா. அது கொஞ்சம் வெயிட் பண்ணுடா. டேய் அது ஆமாண்டா, நெருப்பு எப்படி கொழுந்து விட்டு எரியுதுன்னு பாருடா. இப்படி எங்கடா போற? கொஞ்சம் வெயிட் பண்ணுடா, ஃபயர் சர்வீஸ்ல இருந்து ஆளுங்க வந்துருவாங்க. என்ன டேய் உள்ள மித்தோ இருக்காடா? அவன் எந்த நிலைமையில இருக்கா என்னன்னு எதுவுமே தெரியலடா. என்னால எப்படா வெளியில நிக்க முடியும்? என்ன விடுங்க. அது எங்கடா போற? டேய் நெருப்பு ரொம்ப அதிகமா எரிஞ்சிட்டு இருக்குடா. ஜானு அதேதான் ஜானு, நானும் சொல்றேன். நெருப்பு ரொம்ப அதிகமா இருக்கும் ஜானு. தூள்ல மாட்டிக்கிட்டு இருக்கா ஜானு. எல்லாரும் தயவு செஞ்சு விடுங்க, விடுங்கன்னு சொன்னேன், விடுங்க. நான் சொல்றது கேளு. மித்து மித்து எங்கடி இருக்க? மித்து 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 என்னடி ஆச்சு உனக்கு? மித்து மித்து கண்ணு திறந்து பாருடி. மித்து மித்து வலிய விடுங்க, வலிய விடுங்க. மித்து மித்து கண்ணு முடிச்சு பாருடி. மித்து பாப்பா ப்ளீஸ் டி, கண்ணு மூடிடி. ஐயோ மித்து, மித்துக்கு என்னாச்சுன்னு தெரியலையே. மித்து மித்து அது ப்ளீஸ்டா அழாதடா. மித்ரா சிஸ்டருக்கு எதுவும் ஆகாதுடா, அது ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்தாச்சுலடா. ப்ளீஸ்டா அழாதடா. டேய் எப்படிடா பாவம்டா, அவன் உடம்பு ஃபுல்லா அவ்வளோ காயம்டா. என்னால அவன் எப்படி இருந்தாலும் கூட சொல்ல முடியலடா. பேச்சு மூச்சு இல்லாம கிடந்தா மச்சான். டேய் அது ப்ளீஸ்டா அழாதடா. மித்ராவுக்கு எதுவும் ஆகியிருக்காதுடா. இல்லடா மித்து பாவம்டா. அர்ஜுன், எனக்கு பயமா இருக்கு அர்ஜுன். எனக்கு மித்துவை இப்பவே பார்க்கணும் அர்ஜுன். ப்ளீஸ் என்ன கூட்டிட்டு போங்க. வைஷு ப்ளீஸ் டி அழாதடி. உள்ளதான் டாக்டர்ஸ்லாம் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்கல்ல. ப்ளீஸ் டி, மித்ராவுக்கு எதுவும் ஆகாதுடி. நீ எப்படி அழுதா உங்க அம்மாவை யாரடி சமாதானப்படுத்துறது? பாருடி ஆண்டி எப்படி அழுதுட்டு இருக்காங்கன்னு. ப்ளீஸ் வைஷு அழாதடி. என்னால முடியல அர்ஜுன், முடியல. மித்து ஆதி சார் தூக்கிட்டு வரும்போது அவளை அந்த நிலைமையில பார்த்தோன்னே எனக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரியுமா அர்ஜுன்? சத்தியமா என்னால முடியல அர்ஜுன், முடியல. வைஷு ப்ளீஸ் டி, மித்ராவுக்கு எதுவும் ஆகாது, நீ அழாத. ஐயோ கடவுளே, என் மித்துக்கு எதுக்காக இப்படி சோதனைக்கு மேல சோதனை கொடுத்துட்டே இருக்கீங்க? லக்ஷ்மிமா, மித்துக்கு எதுவும் ஆகாதுல்ல லக்ஷ்மிமா? எனக்கு பயமா இருக்கு. ஐயோ கடவுளே, வைஷு எனக்கு இப்பவே என் பொண்ணை பார்க்கணும் போல இருக்குடி, என்ன கூட்டிட்டு போ. இதெல்லாம் எதுக்காகத்தான் நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இவ்வளவு சோதனை வரிசையா வந்துகிட்டே இருக்கு? பாவத்த மித்ரா, ஐயோ அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. அம்மா மீனாட்சி, எனக்கு ஒன்றும் புரியல. எதுக்காக ஆண்டவன் நம்ம குடும்பத்தை மட்டும் இப்படி சோதிக்கிறான்னு. ஐயோ பாவம் அந்த பொண்ணு மித்ரா. அதோட ஆதி துடிச்சு போய் நிற்கிறான். யாரை சமாதானப்படுத்துறது எங்கன்னே தெரியலம்மா. கடவுளே, இதான் மித்ராவுக்கு துணையா இருக்கணும். அவளுக்கு எதுவும் ஆகிடக்கூடாது. வருண், மித்ரானுக்கு எதுவும் ஆகாதில்ல வருண். ஐயோ கடவுளே, எதுக்காக எப்படி நடந்துச்சுன்னே தெரியல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலடி. பாவுண்டி அண்ணன் உடஞ்சு போயிருக்காண்டி. அவனுக்கு எப்படி ஆறுதல் சொல்றதுன்னு கூட எனக்கு தெரியலடி. மாம், இங்க என்னமாம் நடக்குது? ஒரு விதத்துல அந்த ஆதி கல்யாணம் நின்னது சந்தோஷம்தான். அதுக்காக இங்க என்னமாம் என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு? எனக்கு எதுவுமே புரியல. அதான்டா எனக்கு எதுவும் புரியல. ஆதி கல்யாணம் நின்னது ஒரு விதத்துல சந்தோஷம் தான்டா நீ சொல்ற மாதிரி. ஆனா இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் திடீர்னு எப்படிடா மித்ரா இருந்த ரூம் எரிஞ்சு போயிருக்கும்? எனக்கு எதுவுமே புரியலடா ராகுல். மாம், ஒருவேளை இதெல்லாம் மாயாவோட வேலையா இருக்குமோ?
நானும் அதைத்தான் யோசிச்சுட்டு இருக்கேன்டா. ஒருவேளை இதெல்லாம் மாயாவோட வேலையா இருக்குமோன்னு. ஏன்னா அர்ஜுன் கல்யாணம் முடிஞ்சதுலேருந்தே மாயாவை சுத்தமா காணும்டா. ஏன் இப்ப கூட மாயா எங்க இருக்கானே தெரியல. ஒருவேளை இதெல்லாம் மாயாவோட வேலையா இருக்குமோ என்னன்னு ஒண்ணுமே புரியலடா. அட கடவுளே, இதை நம்ம சுத்தமா எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி திடீர்னு மித்ரா இந்த ரூம் எரிஞ்சு போயிருக்கும். ஒரு விதத்தில் அவள் கல்யாணம் நின்னது கூட சந்தோஷமா தான் இருக்கு. ஆனால் இப்படிலாம் நிற்கணும்னு நான் கனவுல கூட நினச்சதே இல்லை. எப்படி திடீர்னு மித்ரா இந்த ரூம் எரிஞ்சு போயிருக்கும். ஒருவேளை அத்தை ஏதாச்சும் பண்ணியிருப்பாங்களோ. அவங்க தானே கண்டிப்பாக கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இதெல்லாம் அத்தையோட வேலையா இருக்குமோ. இப்ப சந்தோஷமா பாட்டி உங்களுக்கு? இப்ப சந்தோஷமா? தேவி, என்ன சொல்ற நீ? இப்ப உங்களுக்கு சந்தோஷமானு கேட்டேன். நீங்க தானே பாட்டி மித்ராக்கா கல்யாணத்தை நிறுத்தணும்னு ஒத்த கால நின்னீங்க. மித்ராக்கா கல்யாணம் நின்றுச்சு. இப்ப உங்களுக்கு சந்தோஷம் தானே பாட்டி? சந்தோஷம் தானே? தேவி, என்னடி பேசுற நீ? ஏதோ அவ தலைவிதி இந்த மாதிரியா நடக்கணும் எழுதியிருந்தா யாரும் என்ன பண்ண முடியும்? நீ பாட்டிக்கு இப்படி பாட்டிக்கிட்ட வந்து கொஞ்சம் கூட மரியாதை எல்லாமே பேசிட்டு இருக்க. அதானே சரியா சொன்ன ராணி. எந்த ஜென்மத்துல என்ன பாவம் பண்ணாலோ அதனாலதான் அவளுக்கு இப்படிலாம் நடந்துட்டு இருக்கு. இதுல யார சொல்லி எந்த குத்தமும் இல்ல. எப்படிதான் உங்களால இந்த நிலைமையில இப்படி பேச முடியுதுன்னே சத்தியமா தெரியல. என்ன சொன்னீங்க? போன ஜென்மத்துல எந்த பாவம் பண்ணாங்களோன்னு. அப்புறம் என்ன சொன்னீங்க? அவ விதி. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் தான் பாவம் பண்ணிருக்கேன் ஏதோ ஒரு ஜென்மத்துல. எல்லாம் என்னோட விதிதான். முதல்ல என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? அந்த நெருப்புல ஃபர்ஸ்ட் மாட்டிக்கிட்டது நான். மித்ராக்கா தான் என்னை காப்பாத்துறதுக்காக வந்து என்ன காப்பாத்திட்டு அவங்க நெருப்புல மாட்டிக்கிட்டாங்க. என்னடி சொல்ற தேவி? என்ன சொல்ற நீ? ஆமாமா ஆமா, நான் சொல்றதுதான் உண்மை. மித்ராக்கா வெளியில போன் தான் பேசிக்கிட்டு நின்றாங்க. நான் தான் ரூம்குள்ளார இருந்தேன். திடீர்னு ரூம் ஃபுல்லா நெருப்பு. டோரு லாக் ஆயிடுச்சு. நான் கத்துறது யாருக்குமே கேட்கல. மித்ராக்கா வந்துதான் கஷ்டப்பட்டு கதவை திறந்து என்ன வெளியில புடிச்சு தள்ளி விட்டு அவங்க நெருப்புல மாட்டிக்கிட்டாங்கம்மா. இன்னைக்கு மித்ராக்கா இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்மா. நான் தான் என்ன காப்பாத்தணும்னு வந்தது. அவங்க இப்படி ஒரு நிலைமையில இருக்காங்க. இப்ப கூட பேச்சு மூச்சு இல்லாம கிடக்கிறது என்னாலதாம்மா, என்னாலதான். என்னம்மா சொல்ற? ஆமாம்மா ஆமா, என்ன காப்பாத்த வந்ததுனாலதான் மித்ராக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை. இப்ப உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்ல? பாவம்மா மித்ராக்கா. சின்ன வயசுல இருந்து அவங்கள எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்பேன். அவங்களுக்கு இன்னைக்கு கல்யாணமா? அவங்க நினைச்சிருந்தா என்ன காப்பாத்தாம அப்படியே விட்டுட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அவங்க அப்படி பண்ணலமா. என்ன காப்பாத்துறாங்க, என்னதான் காப்பாத்துறாங்க. பாவம்மா. ஆனா உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல? ஆனா என்னால முடியலமா. குற்ற உணர்ச்சி ரொம்ப எனக்கு கொல்லுது. முடியல. ராணி, இன்னைக்கு நம்ம பொண்ணு உயிரோட இந்த நிலைமையில நிக்கிறதுக்கு காரணமே மித்ரா தான். ஆனா சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் அவளை நீ கரிச்சு கொட்டாத நாளே கிடையாது. ஆனா இன்னைக்கு அவதான் நம்ம பொண்ணோட உயிரை காப்பாத்திருக்கா. நம்ம பொண்ணோட உயிரை காப்பாத்திட்டு அங்க அவன் மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. ராணி, இதுக்கு என்ன ராணி சொல்ல போற நீ? என்ன சொல்ல போற? ஐயோ கடவுளே, எங்க அவளை சின்ன வயசுல இருந்து நான் கரிச்சு கொட்டினதெல்லாம் உண்மைதான். ஏன் இந்த கல்யாணம் நடக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் இல்லதான். ஆனா அவ ஒரு நாளும் சாகணும்ல நான் நினைச்சதே இல்லைங்க. அதுவும் அவ இன்னைக்கு தேவியை காப்பாத்திருக்கான்னு தெரிஞ்சோட ஐயோ கடவுளே, எவ்வளவு வருஷமா அந்த பொண்ணை நான் போட்டு கொடுமைப்படுத்தி இருந்திருப்பேன். இன்னைக்கு என்னால முடியலைங்க, முடியல. பாத்தீங்களா தேவி என்ன சொல்லிட்டு போறான்னு? இன்னைக்கு நம்ம தேவி நல்லா இருக்கிறதுக்கு காரணமே மித்ராதான். ஆனா அவளை நம்ம எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு கஷ்டப்படுத்திருப்போம். பாவம் தேவை. நம்ம பொண்ணை காப்பாத்திட்டு அவ அங்க மூச்சு பேச்சு இல்லாம கிடக்குறா. என்னத்த என்ன யோசிக்கிறீங்க? அத்தை, நான் உன்னை கேட்கிறேன், தயவு செஞ்சு உண்மையை சொல்லுங்க அத்தை. நீங்க தானத்தை இந்த கல்யாணத்தை நிறுத்துறேன்னு ஒத்த கால நின்னீங்க. நீங்க தான் இந்த காரியத்தை பண்ணினீங்களா அத்தை? நீங்க அமைதியா இருக்கிறதுலே தெரியுது. நீங்க தான் இந்த காரியத்தை பண்ணிருக்கீங்கன்னு. ஏன் அவ மேல அப்படி என்னத்த உங்களுக்கு வன்மோ? எனக்கும் அவ மேல கோவம் இருந்துச்சுதான். ஆனா அவ செத்து போகணும்னு ஒரு நாள் கூட நான் நினைச்சதே இல்லத்த.
நினைச்சதே இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம வீட்டு பொண்ணை காப்பாத்திட்டு அவ எப்படி பேச்சு மூச்சு இல்லாம கிடக்குறாத்த. இதுக்கு கைமாறா நம்ம என்ன செஞ்சாலும் அது சத்தியமா தகுமாத்த. தகுமா? அவ பெரிய மனுஷி மாதிரி நடந்துட்டாத்த. பெரிய மனுஷியா இருக்க நம்ம தாத்த நடக்க தவறிட்டோம். ஐயோ போதுராணி, நிறுத்து. என்னத்த என்ன சொல்ல போறீங்க? உங்களுக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்ல போறீங்களா? ஆமா, எனக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அவ மேல கோபம், வெறுப்பு எல்லாமே எனக்கு இருக்குதான். அதுக்காக அவ சாகணும்னு ஒரு நாள் நான் நினைச்சது கிடையாது. அப்படி நினைச்சிருந்தனா சின்ன வயசுலயே அவளை நான் எப்பவோ கொண்டிருந்திருப்பேன். என்ன நம்புறானி, எனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நம்பணுமா? எப்படி நம்ப சொல்றீங்க? எப்படி நம்ப சொல்றீங்க? நீங்க சொல்றத என்னால சத்தியமா நம்ப முடியலத்த. அதுதான் உண்மை. ஐயோ கடவுளே, நான் பண்ணின பாவத்தெல்லாம் எங்க போய் கழுவுறதுனே தெரியல. இன்னைக்கு என் பொண்ணு நல்லா இருக்கானா அதுக்கு காரணமே மகராசி அவதான். அந்த பொண்ணுக்கு எந்த குறையும் இல்லாம எதுவாகாம பத்திரமா பார்த்துக்கோங்க கடவுளே. ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே என்கிட்ட போன்ல பேசினா கல்யாணம் நடக்க போகுதுன்னு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா. இன்னும் கொஞ்ச நேரத்துல கல்யாணம்னு நாங்க 2 பேரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். எதுக்காக எங்க 2 பேருக்கும் இவ்வளவு கஷ்டத்தை மாறி மாறி கொடுக்குறீங்க? ஏன் கடவுளே, ஏன்? நான் தான் நிறைய பாவம் பண்ணிருக்கேன். எல்லா தண்டனையும் எனக்கு கொடுத்துருக்கலால. என் மித்து பாவம், அவளுக்கு எதுக்காக இவ்வளோ பெரிய தண்டனை கொடுத்துருக்கீங்க? ஏன் ஏன் அவளுக்கு இவ்வளோ பெரிய? மச்சான் மித்தோடா அவன்டாவ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டா 2 பேரும் போன்ல பேசிட்டு இருந்தோம். இப்போ என்னால முடியல மச்சான். எதுக்காக அவளுக்கு கஷ்டத்துக்கு மேல கஷ்டம்? முடியல மச்சான், முடியல. அது எனக்கு புரியுதுடா. ப்ளீஸ் டானி, நீ அழாதடா. மித்ரா சிஸ்டருக்கு எதுவும் ஆகாதுடா. என்னால சத்தியமா முடியலடா வருண், முடியலடா. ஆதி, டாக்டர் வர சொன்னாங்கடா. டாக்டர் மித்து எப்படி இருக்கா டாக்டர்? யாதி, அதை பத்தி பேசலாம் தான் உங்களை வர சொன்னேன். என்ன டாக்டர், என்ன பேசணும் டாக்டர்? அவ உயிருக்கு எதுவும் ஆபத்து இல்லையே? அவங்க உயிருக்குலாம் எந்த ஆபத்தும் இல்ல. ஷீஸ் ஃபைன். நீங்க கரெக்டான டைம்ல அவங்கள வந்து அட்மிட் பண்ணிருக்கீங்க. பட் டாக்டர், என்ன டாக்டர் சொல்லுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க 2 பேரும் கொஞ்சம் வெளியில போறீங்களா? நான் மிஸ்டர் ஆதி கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஓகே டாக்டர், வருண் வாட போலாம். டாக்டர், என்ன டாக்டர் பேசுனேன் என்கிட்ட சொல்லுங்க. மிஸ்டர் ஆதி, நான் சொல்ல போறத நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ஒரு பேஷண்டோட ரிப்போர்ட்டை சொல்ல வேண்டியது எங்களோட கடமை. மிஸ்டர் ஆதி, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. நீங்க கரெக்டான டைம்ல அவங்கள ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு வந்திருக்கீங்க. பட் அவங்களோட உடம்புல தீக்காயம் ரொம்ப அதிகமா இருக்கு. சொல்லப்போனா 40% அவங்களுக்கு தீக்காயம் ஏற்பட்டிருக்கு. ஆதி, என்ன? எஸ் மிஸ்டர் ஆதி, அவங்க உடம்புல 40% தீக்காயங்கள் இருக்குது. காட் கிரேஸ், அவங்களோட முகத்துல எந்தவித பாதிப்பும் கிடையாது. அதோட பாடியில தான் அவங்களுக்கு 40% தீக்காயங்களுமே இருக்குது. ஸோ டாக்டர், என்ன சொல்றீங்க டாக்டர்? எஸ் மிஸ்டர் ஆதி, இன்னும் கொஞ்சம் டிலே பண்ணியிருந்தா கூட அவங்களோட உடம்பு ஃபுல்லாவே தீக்காயமாக இருந்திருக்கும். கடவுள் புண்ணியத்துல 40% உடம்பு மட்டும்தான் அவங்களுக்கு தீக்காயங்கள் இருக்கு. அதனால நம்ம இம்மீடியட்டா சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணணும். ஆதி, சர்ஜரியா? ஆமாதி, வேற வழி இல்ல. இமீடியட்டா நம்ம சர்ஜரி பண்ணிதாகணும். ஏன்னா பாதிக்கு பாதி உங்களுக்கு உடம்பு ஃபுல்லாவே தீக்காயமா இருக்காது. வேற வழி கிடையாது. அதோட நான் டெல்லியில உள்ள எக்ஸ்பர்ட் கிட்ட எல்லாம் பேசிட்டேன். அவங்க எல்லாருமே வித்தின் 2 hours இங்க வந்துருவாங்க. ஸோ நம்ம டிலே பண்ணாம சர்ஜரி பண்றது ரொம்ப நல்லது. ஆதி, சரி டாக்டர், நீங்க உடனே சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மித்து எப்படி இருக்கா டாக்டர்? அவ்வளவு ஒரு வாட்டி பார்க்கலாமா? மிஸ்டர் ஆதி, அவங்களுக்கு இன்னும் மயக்கம் தெரியல. அவங்க இன்னும் கண்ணு முழிக்கவே இல்லை. ஆதி, அவங்க கண்ணு முழிச்சு ரெஸ்பாண்ட் பண்ணினாதான் நாங்க ட்ரீட்மெண்ட்டே ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்க எப்போ கண்ணு முழிப்பாங்கன்னா அது எல்லாரும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அண்ட் ஒன் மோர் திங் ஆதி, இன்னொரு முக்கியமான விஷயத்த உங்ககிட்ட நான் சொல்லி ஆகணும். என்ன டாக்டர்? மிஸ்டர் ஆதி, நான் கேள்விப்பட்டேன் இன்னைக்குதான் அவங்களுக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடக்க போறதா இருந்துச்சுன்னு.
ஆனா அது இதுக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் அஸ் அ டாக்டரா நான் சொல்லிதான் அது ஆகணும். இதை நீங்க எப்படி எடுத்துக்க போறீங்கன்னு எனக்கு தெரியல. மிஸ்டர் ஆதி, அவங்களுக்கு 50% தீக்காயங்கள் வெளியில மட்டும் இல்லாது அவங்களோட இன்னர் பார்ட்ஸையுமே நிறைய அஃபெக்ட் பண்ணியிருக்காது. ஸோ ஃபியூச்சர்ல அவங்களுக்கு குழந்தை பிறக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மியாதி. எஸ் மிஸ்டர் ஆதி, உங்க நிலைமை எனக்கு புரியுது. ஆனாலும் வேற வழி இல்லாதி. அஸ் அ டாக்டரா இது சொல்ல வேண்டியது என்னோட கடமை. சரி, ஓகே மிஸ்டர் ஆதி, அவங்களுக்கு சுயநினைவு வந்ததுக்கு அப்புறம் ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கோம். அண்ட் எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் சர்ஜரியை ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ பார்த்துக்கோங்க. டாக்டர், எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணுங்க டாக்டர். இப்போதைக்கு இந்த இந்த குழந்தை விஷயம்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாம் டாக்டர், ப்ளீஸ். ஓகே ஆதி, நான் யார்கிட்டயும் சொல்லலை. தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச் டாக்டர். நான் மித்துவ பார்க்கலாமா? யாதி, ஷோர், நீங்க போய் தாராளமா பார்க்கலாம். அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாம நீங்க போய் பாருங்க ஆதி. அண்ட் ஒன்னொரு திங் ஆதி, இந்த மாதிரி தீக்காயங்களால பாதிக்கப்பட்டவங்க உடம்புலவுல எந்த அளவுக்கு வலி அனுபவிக்கிறாங்களோ அதே அளவு மனசளவுலையும் அனுபவிப்பாங்க ஆதி. அதனால கொஞ்சம் உங்களை பார்த்து பத்திரமா ஹேண்டில் பண்ணுங்க. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் ஆதி. ஓகே ஆதி, நீங்க போய் பாருங்க. பாப்பா, ஹிட்லர் வந்திருக்கண்டி, கண்ணை திறந்து என்ன பாருடி. என்னால சத்தியமான இந்த நிலைமையில பார்க்க முடியலடி. ப்ளீஸ் டி, கண்ணை திறந்து பாருடி. இதோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தாண்டி நானும் கல்யாணம் நடக்க போறதை நினைச்சு சந்தோஷமா இருந்தோம். ஆனா இப்போ என்னால முடியலடி. தயவு செஞ்சு கண்ணை முடிச்சு பாருடி. ஹிட்லர் வந்திருக்கண்டி, உன் தேவ் வந்திருக்கண்டி. ப்ளீஸ் மித்து, கண்ணை திறந்து பாருடி. என்னால முடியல மித்து, முடியலடி. மித்து 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 வைஷு வந்திருக்கண்டி, கண்ணை திறந்து பாருடி. மித்துவம் வைஷு வந்திருக்கண்டி, ப்ளீஸ் மித்து, கண்ணை திறந்து பாருடி. உன்னை எப்படி பார்க்க சத்தியமா என்னால முடியலடி மித்து. ப்ளீஸ் டி, கண்ணை திறந்து பாருடி. எனக்கு கஷ்டமா இருக்கு மித்து. ப்ளீஸ் டி, கண்ணை திறந்து பாருடி. அர்ஜுன், மித்துவ கண்ணை திறந்து பார்க்க சொல்லுங்க அர்ஜுன். அவளை என்கிட்ட பேச சொல்லுங்க அர்ஜுன். என்னால முடியல அர்ஜுன். ப்ளீஸ் அர்ஜுன், நீங்க அவகிட்ட சொல்லுங்க அர்ஜுன், ப்ளீஸ். ஐயோ, ப்ளீஸ் டி, அழாதடி. மித்ராவுக்கு எதுவும் ஆகாதடி. ஐயோ கடவுளே, மித்துமா, லக்ஷ்மி அம்மா வந்திருக்கண்டா, எந்திரிடா. காலையில கூட சொன்னேடா, நாங்க 2 பேரும் புகுந்த வீட்டுக்கு போகும்போது நீங்க அழவே கூடாது லக்ஷ்மி அம்மான்னு. லக்ஷ்மி அம்மா அழகிறண்டா மித்ரா, எந்திரிடா. அம்மாவை எந்திரிச்சு லக்ஷ்மி அம்மானு கூப்பிடுறா மித்து, எந்திரிடா. ஐயோ கடவுளே, என் பொண்ணம்மான கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். இந்த மாதிரி ஒரு கோலத்திலயா நான் பார்க்கணும்? மித்ராக்கா, கண்ணை திறந்து பாருங்கக்கா. நீங்க எப்படி இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நான் தான்க்கா, நான் தான். மித்ராக்கா, நீங்க என்ன காப்பாத்த வந்தீங்க? ஐயோ கடவுளே அக்கா, கண்ணை திறந்து பாருங்கக்கா, ப்ளீஸ்க்கா. இது வரைக்கும் உங்களுக்கு நான் எவ்வளவோ கஷ்டத்தை கொடுத்துருக்கேன்க்கா. என்ன மன்னிச்சிடுங்க மித்ராக்கா, தயவு செஞ்சு என்ன கண்ணை திறந்து பாருங்கக்கா, ப்ளீஸ். அம்மாடி மித்ரா, கண்ணை திறந்து பாருமா. இது வரைக்கும் நீ என்ன பெரியம்மான்னு கூப்பிட வரும்போதெல்லாம் நான் அப்படி கூப்பிடாதன்னு உங்ககிட்ட எத்தனையோ தடவை திட்டிருக்கம்மா. ஆனா நீ கண்ணை திறந்து என்ன ஒரு வாட்டி பெரியம்மான்னு கூப்பிட மாட்டியான்னு நான் ரொம்ப ஏங்குறேன்டா. என்ன மன்னிச்சிடுமா மித்ரா, உனக்கு நான் எவ்வளவோ பாவம் பண்ணியிருக்கேன். அதுக்காக இவ்வளவு பெரிய தண்டனை எங்களுக்கு கொடுத்துறாதம்மா. தயவு செஞ்சு கண்ணை முழிச்சு பாருடா மித்ரா, ப்ளீஸ்மா. அது எவ்வளவு நேரம் தான் அழுதுட்டு இருக்க போற? எல்லாம் சரியாகிட்டுண்டா. டேய் பாவுண்டாவ அவ்வளோ வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பாடா. டேய், சின்னதா நெருப்புல சுட்டுக்கிட்டா கூட நம்மள எப்படி கத்துவோம். ஆனா அவ அவ்வளோ நெருப்புல இருந்திருக்கா மச்சான்.
உடம்பு பாதி எரிஞ்சு போயிருக்கான்டா. டாக்டர் சொல்லும்போது என் உயிரை என்கிட்ட இல்ல மச்சான். அவன்டா வலியிலேயே வேதனையிலையும் எப்படி துடிச்சுக்கிட்டு இருப்பான். என்னால முடியலடா வருண், முடியல. ஏன்டா என் மித்துக்கு மட்டும் இவ்வளோ கஷ்டம்? அது எனக்கு புரியுதுடா. ப்ளீஸ் நீ அழாதடா. சார் இங்க மிஸ்டர் ஆதி யாரு? எஸ், நான் தான். சார் சர்ஜரிக்கு ஏற்பாடு பண்ணிட்டாங்க. சீஃப் டாக்டர் உங்களை வர சொன்னாங்க. இதோ இதோ வர டாக்டர் வர சொல்லியிருந்தீங்களா? யா மிஸ்டர் ஆதி, இப்பதான் அவங்க கண்ணு முடிச்சாங்க. ஸோ சர்ஜரியை டிலே பண்ணாம பண்ணிடலான்னு முடிவு எடுத்திருக்கோம். அண்ட் டாக்டர்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ இதுல சைன் போடணும் ஆதி. அண்ட் அவங்க பேரண்ட்ஸ் அப்படி இல்லைன்னா கார்டியன் யாராச்சும் இருந்தா வர சொல்லுங்களேன் ப்ளீஸ். டாக்டர் நான் மித்துவை பார்க்கலாமா? ஆதி சர்ஜரிக்கு டைம் ஆகிட்டு இருக்காதி. டாக்டர் ப்ளீஸ், நான் அவளை ஒரு வாட்டி பார்க்கணும். ஓகே மிஸ்டர் ஆதி, அண்ட் ரொம்ப டிலே பண்ணிடாதீங்க. பிகாஸ் டாக்டர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க. ஓகே, தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ ஸோ மச். பாப்பா, ஏண்டி என்ன பார்க்க மாட்டேங்கிற? என்ன திரும்பி பாருடி. மித்து ப்ளீஸ் டி, என்ன திரும்பி பாருடி. என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுடி. எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல. நீங்க எது போயிடு. என்ன என்னடி சொல்ற? என்கிட்ட பேச உனக்கு பிடிக்கலையா? ஆமா, எனக்கு யார்கிட்டயும் பேச பிடிக்கல. நீ போ. மித்து, என்ன திரும்பி பாருடி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும்டி. என்ன பேச போறேன்? மனசுல இப்போ நான் தான் இருக்கேன்னு சொல்லுவேன். அதானே? நீ கொஞ்சம் அந்த பெட்ஷீட்டை விளக்கிட்டு பாரு. அதுக்கப்புறம் நீ இதை சொல்லு. என்ன என்னடி பேசுற நீ? நீ பேசுறதுக்கான அர்த்தம் என்னன்னு உனக்கு தெரியுதாடி? என்ன பார்த்தா அப்படியாடி தெரியுது? அந்த பெட்ஷீட்டை விலக்கி பார்த்தாலும் பார்க்கலனாலும் என் மனசுல எப்பவுமே நீ தாண்டே இருப்ப. என்ன இப்படி எல்லாம் பேசுற நீ? இல்ல, நீ தயவு செஞ்சு உன் முடிவை மாத்திக்கோ. உனக்கு பொருத்தமான பொண்ணு நான் இல்லை. என்கிட்ட உனக்கு கொடுக்க எதுவுமே இல்லை. ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. இங்கேருந்து போயிடு. போடுமா? அன்னைக்கு சொன்னதை தாண்டி இன்னைக்கு சொல்ற. இந்த ஆதிக்கு பொண்டாட்டினா அது நீ மட்டும் தாண்டி. நீ இப்படி இருக்கங்கிறதுக்காக நான் விட்டுட்டு போனதா நான் ஆம்பளையே இல்லடி. எல்லாத்துக்கையும் தாண்டி என் மனசுல நீ மட்டும் தாண்டி இருக்க. நீ எப்பவுமே நீ மட்டும்தான் இருப்ப. காதலுங்கிறது உடம்ப பார்த்து வர்றது இல்லடி, அது மனசை பார்த்து வர்றது. என் மனசு இப்பவும் ஒன்ன மட்டும் தாண்டி விரும்புது. நீ மட்டும் தாண்டி என் மனசுல இருக்க. உனக்கு தகுதியான பொண்ணு நான் இல்லை. தயவு செஞ்சு இங்கேருந்து போயிடு. ஓ சரி, ஓகே. என்ன திரும்பி ஒரு வாட்டி பாரு. நான் இங்கேருந்து போயிடுறேன். என்னடி அப்படி பாக்குற? நீ போன்னு சொன்னா உடனே நான் போயிடுவேனா? இல்ல மித்து, இல்ல. இந்த ஆதி எப்பவுமே மித்துவை விட்டு போக மாட்டான். நீ எப்படி இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லடி. நான் அன்னைக்கு சொன்னதான் மித்து இன்னைக்கும் சொல்றேன். ஆதியோட மனசுல நீ மட்டும்தான் இருக்க. எப்பவுமே நீ மட்டும்தான் இருப்ப. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது உன் கூட மட்டும் தாண்டி. நீ மட்டும் தாண்டி என்னோட பொண்டாட்டி. இதை யாரு நினைச்சாலும் மாத்த முடியாது மித்து, மாத்த முடியாது. அதோட உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தல, குறிச்ச நாள்ல உனக்கும் எனக்கும் கல்யாணம் நடக்கும்னு. ஐ லவ் யூ மித்து பாப்பா. இப்போ இல்ல, எப்பவுமே. நெஞ்சோடு கலந்தவனே, என் உயிரோடு உறைந்தவனே, எனக்காக பிறந்தவனே, என் நண்பே. உனக்காக நான் இருப்பேன், நிழலாக நான் வசிப்பேன், எப்போதும் துணை இருப்பேன், என் உயிரே. என்னடி இப்ப நீ என் பொண்டாட்டி. உன்னை என்கிட்ட இருந்து பிரிக்கிற உரிமை யாருக்கும் கிடையாது, உனக்கும் கிடையாது. எல்லாமே சரியாகும் மித்து, இதை மட்டும் நம்பு. உன் கூட எப்பவுமே நான் இருக்கேன். அண்ட் எப்பவுமே நான் இருப்பேன். லவ் யூ டி, லவ் யூ so much.
பார்த்துக்கடா இங்க காத்திருக்க இருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் காதல காமிப்பனா